நண்பு சகோதர சகோதரி நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த என் பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். சங்கீதம் 121 சங்கீதத்தில் போட்டிருக்குது 5ஆம் வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். அவர் உனக்கு வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறனால நீங்கள் எதையும் பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் பக்கத்து வலது பக்கத்தில் எப்போ நமக்கு நிழலாக தான் இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. நீ எதையும் குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விலை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கை வார்த்தை இது கொண்டு என்றென்றே காப்பார்னு வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மளை விலைக்கு காப்பார். அவர் உங்களை ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உங்கள் போக்குவரத்து எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் ஏசப்பா மேலே மட்டும் விசுவாசமாக இருங்க. ஏசப்பா என் முன்னால் நீங்கள் வாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டர்கிட்ட சொல்கிற காரியம் தான். ஏசப்பா உங்கள் சமூகம் எனக்கு முன்னால் வரணும். ஏசப்பா எங்கள் போக்குவரத்து எல்லாம் நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பான்னு வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஆண்டர் நீங்கள் விசுவாசித்தபடி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால் ஆண்டர் சொல்லியிருக்க வசனம் பொய்யானது கிடையாது. ஏசப்பா என்ன வசனம் சொல்லியிருக்காரோ அதை அப்படியே ஆண்டர் நிறைவேற்றுவார். அதில் நம்ம தான் நினச்சிடும் திடீர்னு வெளியே போகணுன்னு வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணாமல் போயிருந்தோம். ஏசப்பா முன்னால் வாங்கன்னு சொல்லாமல் போயிருந்தோம். ஆனால் ஏசப்பா ஆண்டவர் சொன்னார், மோசே சொல்வார், நீர் எனக்கு முன்னால் நீர் வாரு, நீர் வரலன்னா நான் போக மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது அப்போ சொல்லுவார், நீங்கள் என் ஆண்டவரே நீர் என் முன்னால் வாங்க, இல்லாட்டி நான் போக மாட்டேன்னு சொல்லுவார் ஜனங்களை வழி நடத்தும் போதே. அப்போ சொல்லுவார், யோமாசிட்டு ஆண்டவர் சொல்லுவார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு இருப்பார். அப்போ நமக்கு முன்னால் ஏசப்பா சமூகம் செல்ல வேண்டுமானா நீர் எனக்கு முன்னால் வாங்க ஏசப்பா அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். அவர் எப்படி விசுவாசிக்கீங்களோ அப்படியே விசுவாசத்தை அவர் செய்வார். அவரை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க. லேசாக ஏதோ ஒரு மனிதன் என்று நினைக்காதீங்க. தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு அப்பாவாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எப்போதும் ஆண்டவரே எல்லாத்தையும் எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க ஏசப்பான்னு சொல்லுங்கள். ஆண்டவரே எங்கள் போக்குவரத்து எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பான்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் வழி நடத்துவார். நீங்கள் தேவனை விசுவாசத்தோடு அவரை முன்வைத்து நடங்க. ஆண்டவரே கோணலான எல்லா பாதையும் செம்மைப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே செய்வார். நீங்கள் எதெல்லாம் ஏசப்பட விசுவாசத்தை கேட்கலாம் அப்படியே கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். யாராக இருந்தால் செஞ்சுதான், ஏசப்பா பிள்ளை இருந்தால் செஞ்சுதான். ஏசப்பா அறியாத பிள்ளைங்களா ஏசப்பா என்னையும் உங்கள் பிள்ளையா நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஏசப்பா. உங்கள் சொந்த பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்ளுமா ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.